அவளோட 10 வருஷ காதல் மிட்வெஸ்ட்ல இருக்கிற பிரபலமான பிரியன் கூட முறிஞ்சின பிறகு ஃபேஷன் உலகத்துல பிரபலமான 40 வயசு ஜென்னா ஜோன்ஸ் ஒரு வருஷம் முழுக்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்துட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அம்மா மோனிகா, இந்த மாதிரி முடங்கி கிடக்காதேடி, உன் நண்பர்களையும் உன் அருமையான நகரத்தையும் சந்தி. சரியா, நீ நல்லா இருக்கணும்னா மறுபடியும் வாழ்க்கையில கலந்து இருக்கணும், இல்லன்னா உன் வாழ்க்கை முழுக்க இப்படியே இருந்துருவான்னு கடுமையா சொல்லிட்டாங்க. சரி, ஜென்னா நியூயார்க்குக்கு திரும்பி வந்தாங்க. கடவுளே, காப்ரியேல் யூனியன் கூட இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. புது பிரிப்ளின் அபார்ட்மெண்ட்ல அமைஞ்ச உடனே அவங்க போட்டியாளர் டார்சி சந்திச்சாங்க. அவங்க ஃபேஷன் மேகசின் தொடங்கினவங்க. ஜென்னா எல்லா வேலைகளையும் எல்லா ஆண்களையும் கிடைச்சிட்டாங்கன்னு கடுப்பா இருந்த டார்சி, உனக்கு எல்லாமே தடைப்பட்டது நல்லதுதான், இல்லன்னா உனக்கு இந்த தனி கம்பெனி இருந்திருக்காது. யாருக்கும் டார்சியோட பழைய சாமான்கள் வேணும்னு இருக்கலன்னு கத்திட்டாங்க. டார்சி தன் கம்பெனி எவ்வளவு சூப்பரா போகுதுன்னு பெருமையா சொன்னப்போ, உன் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியாதான்னு ஜென்னா கேட்டாங்க. இருவரும் ஒன்னா சேர்ந்து வேலை பண்ணினா நல்லா இருக்கும்னு சொல்லி டார்சியை ஆச்சரியப்படுத்திட்டாங்க. டார்சிக்கு ஜென்னா அவசியம், ஏன்னா விளம்பர மாடல் மட்டும் போதாது. ஜென்னாவை கெஞ்ச வைச்சு வேலைக்கு சேர்த்தாச்சு டார்சி. அவளுக்கு 90 நாட்கள்ல வீட்ல பெரிய மாற்றம் பண்ணணும். இதெல்லாம் உண்மையான்னு நம்ப முடியாம பில்லி எலோடி அதிர்ச்சியில இருக்காங்க. ஆனா ஜென்னா இது சூப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றா. ஒரு பாட்டுல ஒரு பொண்ணு வந்து ஜென்னா பிரேக்கப்ல சொதப்புன்னு சொல்லி கலாய்க்குது. அப்புறம் ஒரு பையன் எரிக் வந்து ஜென்னாவை காதல்ல விழுந்துடுறான். அவன் உஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கான்னு சொல்றான். ஜென்னாவுக்கு சினிமா ஹிஸ்டோரியன் ஆகணும்னு ஆசைன்னு சொல்றா. ஆனா மோனிகா அது வேலையே இல்லைன்னு சொல்லிட்டா. இருவரும் முத்தம் கொடுத்து லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் பொது இடத்துல இப்படி பண்றது சரியில்லைன்னு ஜென்னாவுக்கு புரியுது. எரிக் கூட பேசாம ஓடிடுறா. அடுத்த நாள் டார்சி எரிக்க ஜென்னா ஆபீஸ்ல கொண்டு வந்து நிறுத்திட்டா. ஜென்னா எரிக் 2 பேருக்கும் சர்ப்ரைஸ். டார்சி சொல்றா, எரிக் அவங்க மகன், அவங்க புது வீடியோகிராஃபர், அவள் சப்ஸ்கிரிப்ஷன் மறுதொடக்கத்துக்கு கண்டென்ட் உருவாக்க உதவி பண்ணணும். இதுல டார்சி போனாச்சுன்னா பின்னாடி என்ன கலவரம் நடக்கும்னு பாருங்க. எரிக் இந்த சம்பவம் சரியா ஒத்து வந்தத நகைச்சுவையா பார்த்துட்டு அவள் இன்னும் அவனை பத்தி காதல்ல இருக்காளான்னு கேக்குறான். ஜென்னா என்ன சொல்றா, கடந்த இரவு நடந்தத சரியா நினைவே இல்லைன்னு சொல்றா. அவளோட அந்த பேனி பாருங்க. அத பார்த்து எரிக் சிரிச்சு சிரிச்சு அவளை சமாதானப்படுத்துறான். டார்சி கிட்ட இந்த விஷயம் சொல்ல மாட்டேன்னு உறுதியா சொல்றான். ஆனா அவளை மறுபடியும் பார்த்த சந்தோஷம் அவனுக்கு அளவுக்கு மீறி இருக்குன்னு சொல்றான். ஜென்னா அவளோட வேலையை கெடுக்க கூடாதுன்னு அவனை நிறுத்துன்னு கெஞ்சுறா. அத பார்த்து எரிக் இன்னும் சந்தோஷப்படுறான். டைலர் பெர்ரி படத்துல ஜென்னா சரியா பொருந்துவான்னு சொல்றான். பின்னாடி மேடம்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிடுறான். அட பாவி, ஒரு அறை வாங்கணும் இந்த பையன். ஜென்னாவும் எரிக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜென்னா டிசைனர் கிரேட்டா புளூமனை இன்டர்வியூ பண்ண போறா. ஆனா அவங்க பிடித்த நண்டு சாகுறதுனால சோகமா இருக்காங்க. அதனால இன்டர்வியூ சரியா நடக்கல. எரிக் அவனை எதுவும் கேட்காம ஜென்னா வேலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அவன் கொஞ்சம் திறமையானவன்னு சொல்லி அவளோட கூட்டு வேலை பண்ண சொல்றான். ஜென்னா சம்மதிக்கிறா. எரிக் அவனோட புது எக்ஸ் 22 வயசு பேலரினா மாடிசன் கிட்ட மெசேஜ் வாங்கும் போது அவங்க பிரேக்கப் பண்ண காரணம் தான் ஜென்னான்னு ஜென்னா முணுமுணுக்க ஆரம்பிக்கிறா. அட போங்கடா, எரிக் சீரியஸா சொல்றாரு. அவங்க 2 பேருக்கும் ஒன்னும் நடக்கலன்னு. அவன் அந்த நாள்லயே சிங்கிளா இருந்தானாம். ஆனா அவள் மேடிசனோட அவன் உறவை பத்தி கசப்புல பேசுறா. அதான் எரிக் சும்மா எழுந்து போயிட்டானாம். வார இறுதியில பில்லி ஓடி கூட புது புது கடைகளை பார்த்துட்டு இருந்தானாம். ஜென்னா சொல்றா, எரிக் அவளை உலகத்திலேயே பேய் பிடிச்ச மாதிரி கொடுமை பண்றானாம். வேலையில அவளுக்கு நம்பிக்கையே இல்லாம போச்சாம். அதுக்கு பில்லி சொல்றான், எல்லாருக்கும் அந்த பயம் வரும், நீ சமாளிச்சிடுவன்னு. ஜென்னா ஒரு பெரிய டிசைனரை சந்திக்கிறாள், பெக்கா. அவங்க டிசைன் ஜென்னாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பில்லி அவளுக்கு 50 வயசு ஆன ஒரு வைன் கடைக்காரரை அறிமுகப்படுத்துறான். சொல்லப்போனா ஒரு அட்டகாசமான பொண்ணு புடிச்சு சாப்பிடற ஆளாம். சொல்லவா வேணாம். திங்கட்கிழமை ஜென்னாவுக்கு பிரையன் ஒரு கிஃப்ட் பாஸ்கெட் அனுப்புறான். கார்ட்ல சந்திக்கணும்னு எழுதியிருந்தானாம். எரிக் வந்தவுடனே ஜென்னா சாரி கேக்குறா. வேலையில பர்சனல் விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு சமாதானம் பண்றாங்க. சண்டை முடிஞ்சிருச்சு. எரிக் சண்டைக்கு அப்புறம் ஜென்னாவை குறித்து கூகுள்ல சர்ச் பண்ணினானாம். அப்போதான் தெரிஞ்சிச்சு அவ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. ஒரு கொடுமையான பிரேக்கப், வேலையை போச்சு, அவளை பத்தி கொடுமையான மீம்ஸ் வெளியாயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. நினாமேமெக்கின் போஸ்டர் பார்த்ததும் அவனுக்கு உண்மையான சோகம் தெரிஞ்சிச்சு. அவள் அலுவலகத்துல பழைய ஹாலிவுட் படங்கள்ல அவங்க 2 பேருக்கும் இருந்த காதல். அப்புறம் ஜென்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாட்டுக்கு அழைச்சா, ஜிம்மியை பார்க்கணும்னு. சாப்பாட்டு கூட்டத்துல ஜென்னாவும் ஜிம்மியும் பேசுறத பார்த்து எரிக் அங்கேயே நின்னு ரசிச்சான். ஜிம்மி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான்னு ஜென்னா நினைச்சா. உடனே எரிக் போய் சேர்ந்தான். அப்புறம் திருமணம் பத்தி ஜிம்மி பேச ஆரம்பிச்சான். அவனுக்கு 50 வயசுன்னா ஜென்னா அவனை கேலி பண்றாளான்னு நினைச்சு சண்டை போட்டான். எரிக், 50 வயசு, எனக்கு 35 தான். ஆனா நான் இன்னும் வயசானவனா இருக்கேன் பாருன்னு சொன்னான். எரிக் தலையிட்டான். ஜிம்மி எரிக்கிட்ட சண்டை போட்டான்.
ஆனால் எரிக்கோட ஃப்ரெண்ட் டிம் சாலட்ல மீன் எண்ணெய் இருந்தது தெரியாம சாப்பிட்டு அலர்ஜி வந்து விழுந்துட்டான். அதிர்ச்சி. பில்லி கிட்ட அவள் பொண்ணு மே மே யோட எபிபென் இருந்துச்சு. அதை கொடுத்தாச்சு. எல்லாரும் போனாச்சு. ஜென்னாவுக்கு எரிக் உதவி பண்ணான். என்ன வேணும்னு கேட்டான். யாரையும் கஷ்டப்படுத்தும் அளவுக்கு காதலிக்கணும்னு ஜென்னா சொன்னா. உடனே முத்தம். அடுத்த நாள் ஜென்னா வேலையில நின்னா போஸ்டர் பார்த்தா. அந்த பழைய படத்தை பார்த்தா ஒரு உடை கண்டாச்சு. அட போங்கடா, இப்படி நல்லா செய்யறாங்களான்னு தோணுச்சு. அந்த உணர்ச்சியோட எரிக்கிட்ட சொன்னா பேக்கா என்பவ இருக்காங்காம். அற்புதமா பழைய நல்ல உடைகளை புதுசு பண்றாங்காம். அவங்க வேலைன்னா ரொம்ப நல்லா இருக்கு. எரிக் சரின்னு சொன்னதும் யாரு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வீடியோ வைரல் ஆகணும்னு திட்டம் போட்டாங்க. வீட்லயே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரையன் காபிக்கு சந்திக்க சொன்ன கால் சும்மா விட்டுட்டா. அப்புறம் எரிக் புரூக்ளின் பாலத்துல சாம்பேன் பாட்டில்ல நடக்க அழைச்சான். கேம்பெயின் சூப்பரா போச்சுன்னு சந்தோஷமா கொண்டாடினாங்க. அடுத்து ஹாட் டாக்ஸையும் பன்ஸையும் அவங்க அபார்ட்மெண்ட்ல வைச்சிட்டு எரிக் ஒரு கதை சொன்னான். அவனுக்கு 2 வயசுல அப்பா ஓடிஸ் டெத் ஆகிட்டதாம். சில கஷ்டங்களில் மாட்டி போய் இருந்துட்டதாம். டார்சி அவன் கதையை சரியா சொல்ல மாட்டாங்காம். அவங்க ஒரே ஒரு தடவைதான் அழுதாங்காம். எரிக் யோசிச்சுட்டு இருக்காராம். டார்சிய கவலையடைய மாட்டேன்னு ஓடிஸ லைஃப் பத்தி ஒரு படம் எடுக்கணும்னு யோசிக்கிறாராம். அவங்க யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை, பிரையனும் ஜென்னாவும். கல்லூரியிலேயே முதல் மாணவின்னு பட்டையை கிளப்பினவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பர் ஜோடி. ஆனா அவளுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி. அவனை இத்தனை நாளும் ஏமாத்திட்டு இருக்கான்னு புரியுது. குடும்பம் வேணும்னு ஆசைப்படுறா. சரி, ரகசியமா காதலிக்கலாம்னு சொல்றா. அவனும் சம்மதிக்கிறான். அடேங்கப்பா, சூப்பர் மாடல்லாம் ஒருத்தி இருக்கா. எரிக் பள்ளி கூட ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சா. டிரைவ் இன் தியேட்டர்ல அவங்க 2 பேரும் கிச்சு கிச்சுன்னு இருக்கிறத பார்த்துடுச்சு. அடேங்கப்பா, அவங்க 2 பேரையும் சேர்ந்து வைக்க ஆசைப்படுறா. ஆனா தாரின்னு ஒரு ஆராய்ச்சி பண்றோம்னு சொல்லி ஏமாத்தி விடுறாங்க. அவங்க போனதும் கிளம்பிடுச்சுன்னு கவலையா இருக்கு. பிரைன் அவளை மிஸ் பண்றதா போர்ட்ஸ் மேகசின்ல எழுதிருக்கான்னு ஜென்னாவுக்கு தெரிய வருது. அடேங்கப்பா, நியூயார்க் டைம்ஸ்ல டார்சிய ஒரு புத்தக வெளியீட்டு கும்பலோட அதிபதியா மீடியா ராஜாவா புகழ்ந்து எழுத போறாங்க. அவங்க கேம்பெயின் விவரம் வேணும்னு கேக்குறாங்க. சூப்பரா இருக்கு. எரிக் அவள மேல சின்னதா கிரஷ் வைச்சிருக்கான்னு டார்சிக்கு புரியுது. அத பெருசா ஆக்கிடாதேன்னு எச்சரிக்கை பண்றா. ஜென்னா வேற விஷயம் பேச முயற்சி பண்றா. அடுத்த நாள் நியூயார்க் டைம்ஸ் போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்க வர்றான். எரிக் ஜென்னா 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்த்து சீக்ரெட்டா ஒரு புகைப்படம் எடுத்துடுறான். சரியான கண்டுபிடிப்பு வெளியான பிறகு தாரினுக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள். டார்சிக்கு உச்சகட்ட மகிழ்ச்சி. நியூயார்க் டைம்ஸ்ல தாரின் பத்தி பெரிய கட்டுரை. அதுல ஜென்னாவும் எரிக்கும் தாரினோட சூப்பர் ஹீரோக்களா காட்டியிருக்காங்க. எரிக் நியூயார்க் டைம்ஸ்ல வந்ததுன்னா சந்தோஷமா இருக்கு. ஆனா ஜென்னாவுக்கு கவலை. புகைப்படத்துல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சந்தேகம் வந்துருச்சு. எரிக் அவங்க காதல பத்தி வெளிப்படையா சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஜென்னாவுக்கு பயம். கெரியர் கெட்டு போயிடும்னு அவருக்கு கவலை. அவங்க காதலை எரிக் வெளிப்படுத்தினா அவங்க பெயர் கெட்டு போயிடும். எரிக் ஜென்னாவிடம் காதலை சொல்றாரு. அவளும் அதே மாதிரி சொல்றா. மெய்மை பிறந்த நாள் பாட்டில எரிக்கும் மே யோட பாலே டீச்சர் மேடிசனும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஜென்னா கடுப்பா இருக்கு. ஜென்னா மேடிசனை சந்திக்கிறா. எரிக் மேடிசனிடம் நாங்க ஒன்னா வேலை பண்றோம்னு சொல்றாரு. மேடிசன் போன பிறகு எரிக் அவளை காதலின்னு அறிமுகப்படுத்தலன்னு ஜென்னா சண்டை போடுறா. அவங்க காதல பிரகசியமா வைக்கணும்னு ஜென்னா தான் சொன்னா என்னால எதுவும் சரியா பண்ண முடியாதுன்னு எரிக் சொல்றாரு. அவங்க காதல வெளிப்படையா காட்டுன்னு சொல்லி அவங்க கடுப்பா போறாங்க. எரிக் கடுப்பா போய் ஜென்னா கால் பண்ணுனதையும் அவரு எடுக்கல. ஜென்னா வீட்டுக்கு வந்தா. ஜென்னா போனா பிரியன் அவளை காத்திருக்கிறதா பாருங்க. அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. கதற கதற அழுது அவனை கட்டிப்பிடிச்சா. சாவகாசமா ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு போக காரில விட்டுட்டு வரேன்னு சொன்னா. அப்போதான் எரிக் அவங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றான் பாருங்க. பிரியன் ஜென்னாவ அவன் கூட இருக்க சொல்றான் இல்லையா? இல்லன்னு சொல்லிட்டா ஜென்னா. யோ எரிக், அவன் 5 நாள்ல ஒரு நல்ல நாள் இருந்தா சரி. உன் புது காதலன் சரியா இருக்கான்னு பாரு. டார்சி அவங்க அட்ரஸ் கொடுத்திருக்கான்னு சொல்றான் எரிக். நியூயார்க் டைம்ஸ்ல வந்த நியூஸ் பார்த்தேன்னு சொல்லி அவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிறத கடுமையா கண்டிச்சான். அந்த நேரத்துல ஜென்னா சீக்கிரமா அங்கிருந்து ஓடி போயிட்டா. அடுத்த நாள் எரிக் வீட்ல வேலை பண்றான். ஜென்னா டார்சி பென்ட்ஹவுஸ்ல கள்ளத்தனமா நுழைஞ்சு எரிக்கிட்ட சாரி சொல்றா. எரிக் அவளை பார்க்க வந்தான்னு பிரியனோட சேர்ந்து இருக்கிறத பார்த்தான்னு சொல்றான். 2 பேரும் சமாதானம் ஆகிடுறாங்க. படுக்கையில ரிங் அரவுண்ட் தா ரோசி ஆடுறாங்க. டார்சி அந்த காட்சிய பார்த்துடுச்சு. எரிக்கிட்ட தொலைய சொன்னாச்சுன்னா இன்னும் அவனோட சேர்ந்து இருக்கிறேன்னு ஜென்னா சொன்னா. அப்போ டார்சி நம்ப முடியாம சிரிச்சா. எரிக் ஒன்னும் பேசல. டார்சி ஜென்னாவ வேலையில இருந்து தூக்கிட்டா. எரிக் சொல்றான். அவள் வேண்டாம்னு சொல்றா. அவன் வேலைய விட்டு போறேன்னு சொல்றான். டார்சிக்கு கடும்போபம். அவள் பலிகளை வீணாக்காதேன்னு சொல்றாரு டார்சி. அவள் எதுவும் பண்ணலன்னு கத்தறாரு. ஜென்னா கண்ணீர் விட்டு போறா. கிறிஸ்துமஸ்ல எரிக்கை டார்சி திட்டுறத அவள் கேக்குறா. எரிக் போயிடுறாரு. தாரின் தனியா ஹார்லம்ல அபார்ட்மெண்ட் எடுத்து தன் டாக்குமெண்டரி படம் பண்றாரு. கிராண்ட் கிடைச்சு ஓடிசையும் கண்டுபிடிச்சிட்டாரு. புது வருஷத்துக்கு பிறகு ஜென்னா எரிக்கை சந்திக்கிறா.
காஃபி ஷாப்ல சந்திச்சாங்க. எரிக்கா என்ன பண்றான்னு கேக்குறா. அவள் டீச்சர் ஆகி இருக்கான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றான். கொலம்பியா கல்லூரியில ஃபேஷன் அண்ட் ஃபிலிம் ப்ரொஃபசர் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றா. அதுதான் அவளுக்கு கொள்ளை பிடிச்ச வேலைன்னு சொல்றா. அவள் குழந்தை ஸ்கேன் படத்தை காட்ட எரிக்கு ஷாக், கன்ஃபியூஸ், சண்டை. ஜென்னா தீர்மானிச்சு அவனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாளான்னு எரிக்கு தோணுது. எரிக் கோபமா போயிடுறாரு. அப்புறம் ஜென்னாவுக்கு எரிக்காட்ட எந்த செய்தியும் இல்ல. டார்சிக்கு கற்பம் கேள்விப்பட்டதும் வந்து சந்திக்கிறா. எரிக்கை டாக்குமெண்டரி பண்ண ஜென்னா சொல்லி கொடுத்தாளான்னு கேக்குறா. அது அவன் தன்னால பண்ணினதுன்னு சொல்றா. அவன் எப்பவும் ஆசைப்பட்டதை டார்சி சொல்றா. அவள் அப்பா அம்மா எரிக் அப்பாவை வெறுத்தாங்கன்னு. ஆனா அவளுக்கு எரிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எரிக் இறந்த பிறகு அவள் தனியா எரிக்கை வளர்த்தா. அவள் பெற்றோர் அவளை விட்டுட்டு போன மாதிரி ஜென்னாவை விட்டுட மாட்டேன்னு. அப்புறம் ஜென்னா கிட்ட சொல்றா, இனி நம்ம குடும்பம். டாக்டர் கிட்ட போனாங்க. அங்க எரிக் வந்து அவன் இன்னும் ஜென்னாவை ரொம்ப காதலிக்கிறான்னு சொல்றான். டாக்டர் சொல்றாங்க, ஆரோக்கியமான ஆண் குழந்தை. டாக்டர் போனதும் ஜென்னா குழந்தைக்கு ஓடிஸ்னு பேர் வைக்கலாம்னு சொல்றா. எரிக் அவன் குழந்தையோட வாழ்க்கையில இருப்பேன்னு சத்தியம் பண்றான். அவன் அப்பா இல்லாம வளர்ந்த மாதிரி அவன் வளரக்கூடாதுன்னு. பிறகு வயிறு வளர்ந்த ஜென்னாவும் எரிக்கும் டாரின் விழாவுக்கு போறாங்க. இன்டர்வியூல முத்தம் கொடுக்கறாங்க. எல்லாரும் கைதட்டினாங்க. புகைப்படக்காரங்க படங்க எடுத்தாங்க. அருமையான படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா மாமியாரோட தீபாவளி சாப்பாடு எப்படி இருக்கும்னு நினைச்சேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு? இன்னும் இத மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. சேனலுக்கு உதவும்.